பேக்கேஜ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது நீசபக்க ராஜயோகத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க, சுக்கிரனும் புதனும் கன்னியில் இணையிறது அப்படின்னா, கன்னியில் புதன் உச்சமடைவார். கன்னியில் புதன் உச்சமடையும் போது சுக்கிரன் நீசமடைவார். இப்படி வர்றதுல என்ன இதில் ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே சுப கிரகங்களாக புதனுடைய ஆட்சி வீடு மற்றும் உச்ச வீடு. மிதுனத்தை பொறுத்த மட்டும் புதனுக்கு ஆட்சி வீடு மட்டும்தான் அமையும். கன்னியை பொறுத்த மட்டும் புதனுக்கு ஆட்சி வீடுமாகவும் அமைந்து உச்ச வீடுமாகவும் அமைந்துவிடும். அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக சுக்கிரன் அங்கே நீசம் அடைவார். சுக்கிரன் நீசம் அடைந்தாலும் நண்பரோட வீடு, அதிநட்புடைய நண்பரான புதனுடைய வீட்டில் தான் அவர் போய் நீசம் அடைகிறார். நீசம் அடையும் போது இதில் என்ன ப்ளஸ்ஸும் என்ன மைனஸுன்னு வரும்போது, ரெண்டு பேரும் அதிநட்புடைய கிரகங்களாக அவங்க எந்த விதமான ஒரு அது பகையாகவும் இல்லாமல் ரொம்ப நல்ல அமைப்போடு இருக்கும் பொழுது லக்னங்களை பொறுத்து இது மாறுங்க. அதுதாங்க இதில் ரொம்ப பெரிய பிரச்சனையே. இப்போது புதன் கேந்திராதிபதி தோஷத்துக்கு வரக்கூடிய கிரகமாக வந்துடும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இப்படி எடுக்கும்போது குருவும் புதனும் கேந்திராதிபதி தோஷத்துக்குரிய கிரகங்களாகும். கேந்திராதிபதி தோஷம் அடையக்கூடிய கிரகங்களாக வர்றதுனால இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க. முக்கூட்டு கிரகங்கள் சொல்லுவீங்களா, சூரியன், சுக்கிரன், புதன் அப்படி வரும்பொழுது சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்தே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நீசபங்க ராஜயோகம் அடையும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, கன்னியில் புதன் உச்சம் அடைஞ்சு சுக்கிரன் நீசம் அடையும் பொழுது அது மீன லக்னமாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. கல்யாணத்தில் ஆக விடாமலே பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும்பொழுது சுபகிரகங்களுடைய தொடர்பை பெறக்கூடாது. அப்போ சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று பயங்கர கெடுபுறாங்களே கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துருவாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதே சமயம் தனுசு லக்னமாக இருந்தாலும் பிரச்சனை, மிதுன லக்னமாக இருந்தாலுமே அவர் லக்னாதிபதி கேந்திரத்தில் போகிறது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு அவர் புதன் உச்சம் அடைஞ்சு சுக்கிரனோடு சேர்ந்தாலும் 1 5 கூடியவர்கள் 4 இருந்தாலும் புதன் கல்வி சம்மந்தப்பட்டதில் எல்லா கெடுதல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சுருவார். ஆனால் சுபக்கிரகம் தானேங்க, உச்சம் அடைஞ்சிருக்காரேங்க, நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்காரேங்க, நல்லது தானே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படி அந்த கிரகம் கொடுக்காது. அப்படி வரும் பொழுது அப்படியே இருந்தாலும் அதை ஏதோ ஒரு வகையிலிருந்து வேறு கிரகங்கள் பார்த்து விட்டாங்க அப்படின்னா பாவக்கிரகங்களுடைய தொடர்பு கிடைச்சா பரவாயில்லை. அதுவுமே எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னா 1க்கு 2 பாவக்கிரகங்களுடைய தொடர்பு இந்த சுக்கிரனுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அது குறையும். அது ஒரு விஷயம் இருக்குங்க. அடுத்தபடியாக பௌர்ணமி சந்திரன் பார்த்துட்டாலும் பிரச்சனைங்க. அதிக சுகத்துவத்தை பெற்றுவார் புதன். அப்படிங்கிறப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே மீன லக்னம், தனுசு லக்னத்துக்கு தான் சொல்கிறேன். மற்ற லக்னத்துக்கு எப்படி வர்றதுங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சுக்கிரனும் புதனும் கன்னியில் இருக்கும் பொழுது அவங்க மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னமாக இருந்தால் சூப்பருங்க. மகர லக்னத்திற்கு 5 9 குடைவர்களாகி 9ல் 5 குடைவரும் 9 குடைவரும் சேர்ந்திருப்பது அம்சமான யோகங்க. அதுக்கு அடுத்தபடியாக 9 10 குடையவர்களாக 9 குடைய புதனாகவும் 10 குடைய சுக்கிரனாகவும் 9ஆம் வீட்டில் அமைவது தர்ம கர்மாதிபதி யோகங்க. இப்போ ஆக மொத்தத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை நான் சொன்ன பல பிரச்சனைகளுக்கு இடையில ஓரளவுக்கு எதுவுமே இல்லாமல் நல்ல அமைப்பை கொடுக்க போகிறது 2 பேருக்கு தான். ஒன்று ரிஷப லக்னம், இன்னொன்று மகர லக்னம். கன்னி லக்னத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. கன்னி லக்னத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் புதன் உச்சம் அடைகிறது, அந்த கேந்திராதிபதி ஆகி அங்கே உட்கார்ந்து அந்த அளவுக்கு சிறப்பு பலன்களை அவர் கொடுப்பது இல்லைங்க. மகர லக்னத்திற்கு சூப்பருங்க. ரிஷப லக்னத்திற்கும் மோசம் இல்லை. ரிஷப லக்னத்திற்கும் 1 5 குடையவர்களாகி 5ல் வரும். ரிஷப லக்னத்தில் என்ன பிரச்சனை இன்னொன்று வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 5 குடையவர்கள் இல்லாமல் 5 6 குடையவராக இருக்கிறார். 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் வரும்பொழுது 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் தொடர்பு கொள்ளலாம். அதனால் அதுவும் அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாது. மகர லக்னம் 1க்கு மட்டும்தாங்க அம்சமான யோகம். இந்த சுக்கிரன் புதன் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தை அடையும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு லக்னம் என்றால் அது மகர லக்னம். மகர லக்னத்திற்கு 5 9 குடையவர்களாக 9ல் அமர்வது அம்சமான அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்க 9 10 கூடிய கர்மகர்மாதிபதி ஆகி 9ல் இருப்பது மிகப்பெரிய யோகங்க. கோவில் கட்டுறதுலேருந்து அவங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. தர்மங்களும் நல்லா பண்ணுவாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் பொதுவாகவே ஒரு நல்ல யோகா அமைப்பு இல்லை.
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கிறது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அப்படி வரும் பொழுது இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இந்த சுக்கிரனையும் புதனையும் மீனத்தில் சனி இருந்து பார்க்கறது ஓரளவுக்கு மோசம் கிடையாதுங்க. மீனத்துலேருந்து சனி பார்க்கணும், பார்த்துட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா லக்னாதிபதியாச்சே, லக்னாதிபதி சுபத்துவம் அடையும். சுபத்துவம் அடைகிறது இவங்களால் சுபத்துவம் அடைஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்ல யோக பலன்கள் அமையும் அப்படிங்கிறது தான். அப்போது 3ல் மீனத்தில் சனி இருந்து 9ல் சுக்கிரனும் புதனும் இருப்பது அம்சமான யோகம். அந்த வீட்டதிபதியாக புதனும் வந்துடுறதுனால வீட்டதிபதியை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. 3ல் சனி இருந்துட்டா புதன் சுக்கிரன் வந்து சனியை பார்த்துவாங்க, லக்னாதிபதியும் நல்ல பலம் பெற்றுவாங்க. இதில் 9ல் போய் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்து நல்ல நிலைமை இருந்து சனி வந்து கெட்டக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. மகர லக்னமாக இருந்து அந்த லக்னாதிபதி போய் லக்னாதிபதியான சனி வேற எங்கேயாச்சும் போய் கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போயிடனா என்னன்னா ஒன்று வக்ரமாகி பாவக்கிரகங்களோட சேர்க்கை ராகுவோடையோ இல்லை செவ்வாயோடையோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய யோக அமைப்புகளை லக்னாதிபதியாக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே சமயம் இந்த மகர லக்னத்திற்கு சுக்கிர திசையோ புதன் திசையோலாம் வரும்போது ரொம்ப டப்பாக இருக்கும். இதுதாங்க இந்த சுக்கிரன் புதன் நீசபங்க ராஜயோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அப்போது இது கும்ப லக்னத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் 4-9 கூட சுக்கிரனாகி அவர் 5-8 கூடையவர் அப்படியும் வருவாங்க, 5-8 கூடையவராகவும் வருவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் நீசபங்க அடைகிறது 8ஆம் இடமாக போயிடுங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. 8ஆம் இடமாக போயிடும். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடமாக போயிடும். ஆனால் மகர லக்னத்துக்கு வந்து போட்டல அம்சமாக போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி அமையும். இப்படி அமைஞ்சதுன்னா நல்ல யோக அமைப்புகளை அந்த சுக்கிரனும் புதனும் கொடுத்துருவாங்க. ஆனால் பிறக்கும் பொழுதும் நம்மளுக்கு பிறக்கும் பொழுதே ஒரு சனி திசை கடைசியிலையோ இல்லை குரு திசை கடைசியிலையோ பிறந்துக்கணும். சனி திசை முடிஞ்சு புதன் திசை நல்லாயிருக்கும், கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை நல்லாயிருக்கும், ரொம்ப டாப்பாக இருக்கும். அந்த மாதிரியும் அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா பரவாயில்ல. இல்லைங்க எனக்கு வந்து புதன் திசையும் முடிஞ்சு கேது திசையும் முடிஞ்சு சுக்கிர திசையும் முடிஞ்சு சூரிய திசையில் பிறந்திருக்கு அப்படின்னா இந்த எந்த திசையுமே வராது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தாலும் 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானம் அப்பா வகையில் வர வேண்டியது, முன்னோர்கள் வர வேண்டியது, சொத்துக்கள் அதெல்லாம் நல்லா கிடைச்சிருக்கு. ஆனால் திசைகள் மட்டும் மற்ற கிரகங்களை பொறுத்து தான் எந்த முடிவுமே நம்ம அதில் பார்க்க முடியும். நம்ம நீசபங்க ராஜயோகம் இருக்குங்க, அது நல்லதாக இருக்குங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு எதுவும் முடிவு பண்ணிட முடியாது. நான் சொன்ன ஆதிபத்தியம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய திசையை பொறுத்து நற்பலன்கள் வரும். அந்த சுக்கிரனையும் புதனையும் வேற யாரும் தொடர்பு கொண்டு பார்க்குறாங்களா? செவ்வாய் பார்த்து விடக்கூடாது. அதுக்கு வந்து இப்போ நான் காட்டுறேங்க பாருங்க. அப்போ இருக்கிறது மகர லக்னங்க. மகர லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9ல் சுக்கிரனும் புதனும். புதன் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 9 குறைவராகி புதன் 9ல் உச்சமடைகிறார். 9ல் உச்சமடைகிறது நல்ல யோக அமைப்புங்க. அது கூட சுக்கிரன் சென்றிருக்காருங்க. யாருங்க 9 குடைய புதனும் 10 குடைய சுக்கிரனும் 9, 10 குடையவர் சேர்ந்து தர்ம கர்ப்பாதிபதி யோகம் எங்கே அமையணும்? ஒவ்வொரு லக்னத்துக்கு கூட 9ஆம் இடத்துல தாங்க அமையணும். அதுதாங்க யோக அமைப்பு. அப்படி இருக்கும்போது தர்ம கர்மாதிபதிகள் 2 பேரும் சேர்ந்து அங்கே இருந்து புதன் உச்சம் அடைஞ்சு நீசபங்க ராஜயோகத்தை சுக்கிரன் பெறும் பொழுது அம்சமான யோகங்க. 5 குடையவரும் 9 குடையவரும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இது அம்சமான அமைப்பு. அதுக்கடுத்தபடியாக சனி இங்கே இருந்துட்டாருங்க. சூப்பராக இருக்குங்க. சனி வந்து சுக்கிரனையும் புதனையும் பார்க்குறாரு, புதனும் சுக்கிரனும் சனியை பார்க்குறாரு. இது லக்னாதிபதி கிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. லக்னாதிபதி கிடக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். அதே சமயம் இப்படி இல்லாமல் இங்கே இருந்து செவ்வாய் பார்த்துட்டாங்க. செவ்வாய் வந்து இவங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த யோகம் வந்து பெரிய அளவில் இருக்காது, ஓரளவுக்கு தான் பலன்களை கொடுக்கும். இல்லைங்க இங்கே சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதாங்க, மொத்தமாக கெடுத்துருவாங்க. இதுதாங்க பிரச்சனையே. நான் இங்கே போடுறத விட இங்கேயே சொல்லிடுறேன், ஈஸியாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். மொத்தமாக கெடுத்துருவார். இந்த சுக்கிரனும் புதனும் பண்ண வேண்டிய அவ்வளவையும் இந்த செவ்வாய் வந்து கெடுத்துருவார். அப்போ யோக பலன்கள் அப்படியே குறைய ஆரம்பிச்சு. மொத்தம் என்ன ஆகும்? அப்பா வகையில் சொத்துக்கள் வர மாதிரி இருந்தாலும் அதுவும் வரவிடாமல் சித்தப்பன் பெரியப்பன் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாகி கூட பிறந்தவங்க மூலம் பிரச்சனையாகி அது உங்களுக்கு அதுவும் பிரச்சனைகள் வந்து நிற்கிற மாதிரி கொண்டு போயிடும். வேற ஒன்றும் இல்லை. ஏன் 4-11 இந்த லக்னத்திற்கு சுத்தமாக கெட்டவர். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் சுத்தமாக கெட்டவர்னு, அந்த மாதிரி வருவது. அப்படி வரும் பொழுது எல்லாத்தையும் கெடுத்துருவார். இது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால செவ்வாய் எந்த வகையிலையும் சுக்கிரன் புதனோட தொடர்பு கொள்ள கூடாது.
சனியின் பார்வையை வாங்கிக்கலாம், அந்த இடத்துல தப்பு இல்லை. ஏன்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வந்து 1-2 குடையவராகி 2ஆம் அதிபதியாக வர்றதுனால சுக்கிரன் புதன் ஒளியை பெறது அவருக்கு நல்லது. ஆனால் இந்த செவ்வாய் மட்டும் எங்கே இருந்தாச்சும் டச் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பார். அதை விட மோசம் இங்கே போடுறது, இங்கே இருந்தாலும் அப்படித்தான் 4ஆம் பார்வையாக பார்ப்பார். இதுவும் பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால செவ்வாயினுடைய இணைவு இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த சுக்கிரன் புதன் நீசமக்கராஜகம் நல்ல யோகா அமைப்புகளை கொடுத்துடும். இருந்தாலும் எல்லா லக்னத்துக்கும் பார்க்கும்பொழுது மகர லக்னத்திற்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இதை சொல்லலாம், யாருங்க இவரை சொல்லலாம், யாருங்க ரிஷப லக்னத்தை. ரிஷப லக்னத்துக்கு என்ன ஆகுன்னா 1-5 குடையவர்கள் சேர்ந்து 5ல் இருப்பாங்க. இருந்தாலும் இதை ஏன் நான் ரொம்ப சொல்லலைன்னு சொல்லிடுறேன். இவர் லக்னம் 6 குடையவராக 6 குடையவராக வந்து 5 இருக்கும்போது 6ஆம் வீட்டு பலன்களை, ஆனால் 1ஆம் வீட்டோட தொடர்பு கொள்வார். மூலத்திரைக்கோணத்தில் 1ஆம் வீட்டோட தொடர்பு கொள்வார். என்ன இருந்தாலும் இந்த 6ஆம் அதிபதியாக 5 நீசம் பெற்று தானே வர்றாரு. அது பெரிய யோகங்களை கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் புதன் 6-9 குடையவராக வந்தாலும் இவர் 5-10 குடையவராக சுக்கிரன் வந்துவிடுவார். அதனால இது ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருங்கிறதுக்காக தான் மகர லக்னத்துக்கு இது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி நான் இன்னொரு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது போட்டுறேன் பாருங்க, அது பெரிய பிரச்சனையா அப்படி தலைகீழா மாறி இருக்கும். இதை எடுத்துறேன் நான் பாருங்க, எங்க இருக்கிற பாருங்க, லக்னத்துக்கு புதன் கேந்திராதிபதி கேந்திரத்திலே இருக்கிறதே தப்பு. நம்ம சொன்னோம் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுப்பாங்க. சுக்கிரன் சேர்ந்தா என்ன ஆகும், ஏற்கனவே பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் பாருங்க. சுக்கிரன் சேர்த்தா மொத்தமா போச்சு. ஏன் கேட்டீங்கன்னா அதிக சுபத்துவத்தை பெறுவார் சுக்கிரன் புதன். அப்படிங்கிறப்போ கல்யாணமே ஆக விடாம பண்ணிடுவார். கேந்திராதிபதி தோஷம் கடுமையாகி விடும் அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். சனி இங்க இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா பரவாயில்ல, இருந்தாலும் இது புதனாக எட்டு இருந்து பார்த்தா பரவாயில்ல. சுக்கிரனோட இருக்கும்போது பவர் அதிகமா இருக்கும். அப்ப சனியோடைய பார்வை அந்த அளவுக்கு இதனுடைய சோத்துவத்தை குறைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். அதே சமயம் தனுசு லக்னமாக இருந்தாலும் சரி, இங்க 2 பேரும் சேர்ந்துருக்கோம், அதுவும் பிரச்சனை. இந்த சுக்கிரன் புதனும் சேர்றதுல இத்தனை பிரச்சனை வரும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வருது. அதுலேயும் ரொம்ப மோசம் மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7லே உட்காந்துருப்பாங்க. தனுசு லக்னத்துக்கும் கேந்திராதிபதி சுக்கிரன் அதிக புதன் மட்டும் இருக்கிற நான் சொல்லல, சுக்கிரன் சேரும்போது அதிக சுபத்துவத்தை பெற்று விடுவார். அதனால நான் அதை சொல்லிட்டே இருக்கிறேன். இப்ப சனியும் பார்க்கறாருங்க, செவ்வாயும் சென்றாருங்க. இந்த லக்னத்திற்கு நான் சொல்றேன், இந்த லக்னத்திற்கு சென்றார்னா கொஞ்சம் குறையும். ஆனா நீசமக்கராஜ்யம் அழிவிட்டு போயிடும். ஆனால் இந்த லக்னத்துக்கு இந்த நீசமராஜ்யம் யோகத்தையும் கொடுக்காது. ஏன் கேட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு கெட்டவர்களாக யார் 3-8 குறைவர்கள் 3-8 குறைவர் வலு பெறலாமா? வலு பெறக்கூடாது. வலுப்பெற்று மூலத்திரிகோணமாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இருந்தாலும் இந்த சுக்கிரன் மீன லக்னத்துக்கு வேற எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி புதனோட சேர்ந்து லக்னத்துக்கு 7ல் இருப்பது நல்ல பலன்களை வழங்காது. அப்படிங்கிறதுனால இந்த நீசமக்கராஜ்யம் வரும்பொழுது லக்னங்களையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் அமையும். அப்படி பார்க்கும்போது மகர லக்னத்திற்கு இது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே சமயம் சந்திரனுடைய பார்வையெல்லாம் வாங்கிடக்கூடாது. அது எந்த லக்னம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். அது என்னங்கிறத உங்கள் டவுட்டுக்கு தான் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.